ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் சந்தீப் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பாயிண்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாயிண்டர்ஸில் இன்ட்ரடக்ஷன் டு பாயிண்டர்ஸ் அர்த்தமெட்டிக்ஸ், பாயிண்டர்ஸ் அண்ட் அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் டு பாயிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர்ஸோட டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டீஜர் வேல்யூவில் பாயிண்டருக்கு நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டால் தான் அது பாயிண்டர் வேரியபிள்னு கர்சர் அந்த கம்பைலர் கண்டுபிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம என்ன வேரியபிள்னோ போட்டுக்கிட்டு செமிகோலன் வச்சு முடியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி இந்த பாயிண்டர் வேரியபிள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நம்மள ஒரு வேரியபிள் 42ன்னு ஒரு வேல்யூவை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்குல்ல, ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல அட்ரஸ் ஆஃப் நம்மோட அட்ரஸை வந்து பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா வேல்யூ ஆஃப் த அட்ரஸ், இந்த அட்ரஸ் என்ன, அட்ரஸ் ஆஃப் பாயிண்டர், இந்த பாயிண்டர் அட்ரஸ் வந்து பீல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த பாயிண்டர் வேரியபிள்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து கோட் பாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் தி அட்ரஸ் 0060FF18. இது வந்து அட்ரஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த அட்ரஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, பாயிண்டர்ல 42 ஒரு நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ வந்து இப்படி இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் வேற ஏதாவது போட்டோம்னா வேற ஒரு நம்பர் வரும். 60 வந்திருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பாயிண்டர் அரித்மெட்டிக் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டர் அரித்மெட்டிக்ல ஒரு அரே வேரியபிள்ல 10 20 30 40 15 ஒரு நம்பர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறமா பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாயிண்டர் வேரியபிள்ல வந்து நம்பர்ஸ் அந்த அரே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அது நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணோம்னா இது வந்து அந்த பாயிண்டர் வந்து 10ல தான் நிற்கும். ஏன்னா நம்ம தரோம்ல, எதுல நிற்கும் தெரியாதுல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல வந்து 0ல தான் நிற்கும். அதாவது 0ல வந்து 10ல தான் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரேவை எப்படி அதை எப்படி அவுட்புட் காமிக்கிறதுன்னு பார்க்கலாம். எலிமெண்ட் 0ல என்ன இருக்கு, பர்சன்டேஜ் அட்ரஸ் ஆஃப் பிடிஆர் சொன்னது. அட்ரஸ் ஆஃப் பிடிஆர், இந்த அட்ரஸ் ஆஃப் பிடிஆர்ல 10 தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தரத்துல வந்து நம்ம எந்த இதுல வந்து இருக்கு, இப்போ நம்பர் வந்து இப்படி வச்சுட்டு நம்ம 1 2 அந்த மாதிரி போட்டோன்னா இங்க கர்சர் நிற்கும். நம்ம ஒண்ணுமே போடலன்னா 0 தான் நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோட் பாக்ஸ்ல போட்டு பார்க்கலாம். எலிமெண்ட் 0ல என்ன இருக்கு, 10. எலிமெண்ட் 1ல இப்போ இதை எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் அதே போட்டுக்கிட்டு பிடிஆர் பிளஸ் 1, பாயிண்டர் பிடிஆர் பிளஸ் 1ன்னா 0 பிளஸ் 1 அப்படின்னா 0 பிளஸ் 1னா 1னா 0 1 அப்போ 20. இப்போ எலிமெண்ட் 2 0 1 2 13 பிரிண்ட் ஆகும். ஏன்னா பிடிஆர் பிளஸ் 2 0 பிளஸ் 2 என்ன 2 0 1 2 30 பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல எப்படி பாயிண்டர் யூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் வாய்ட் மாடிஃபை வேல்யூன்னு ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பேராமீட்டரா இன்டீஜர் வேரியபிள் பாயிண்டரை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அந்த பாயிண்டர் வந்து அந்த பாயிண்டர் இன்டூ 2 அப்படின்னா நம்ம தர அந்த பாயிண்டரோட வேரியபிள் மல்டிப்ளை ஆகணும் இன்டூ 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இன்டீஜர் வேல்யூல நம்ம வந்து 10ன்னு போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள வந்து 10 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பாஸ் த அட்ரஸ் ஆஃப் நம் டு த ஃபங்க்ஷன் அப்படின்னா மாடிஃபை வேல்யூன்னு அந்த இது போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ள அட்ரஸ் ஆஃப் நம் இந்த பாயிண்டர் இருக்குல்ல, அது என்னன்னா அட்ரஸ் ஆஃப் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும். அட்ரஸ் ஆஃப் நம்பர் ஸ்டோர் பண்ணா நம்ம தர நம்பருக்குள்ள 10 தான் அங்க ஸ்டோர் ஆகும். மாடிஃபை வேல்யூ 10ன்னு சொல்றீங்க, ஆனால் 10 இல்லை. ஏன்னா பிடிஆர் இன்டூ 2னா 10 இன்டூ 2 அப்படின்னா 20ன்னு ஒரு வேல்யூ வரும். பார்க்கலாமா, இப்போ கோட் பாக்ஸ்ல modified value 20, ஏன்னா 10 into 2 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பாயிண்டர் அரித்மெட்டிக் பத்தி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயிண்டர்ஸ் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பாயிண்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரே நம்பர்ஸ் அரே ஸ்டோர் பண்ணிட்டு 10 20 30 40 அப்படியே போட்டுட்டு பாயிண்டர் வேரியபிளில் நம்பர்ஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாயிண்டர் ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்டரை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0 + 1 என்ன 1 தானே. அப்போது 0லேருந்து 1 வந்துடும். அப்போனா 20 யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளஸ் ப்ளஸ் தான் 20க்கு வந்து அந்த கர்சர் நிற்கும். இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும், 20 பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி டிக்ரிமெண்ட் பண்ணுறது, மைனஸ் மைனஸ் பிரிண்ட் மைனஸ் மைனஸ்னா மைனஸ் இந்த 1 இருக்குல்ல, -1 போட்டா 0 வந்துரும்ல. இப்போ வந்து கர்சர் வந்து திருப்பி 10லே நிக்கும். அப்பனா 10 பிரிண்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயிண்டர் வந்து அரேஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு, அரேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஐ மீன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதே நம்பர்ஸ்ல வந்து 10 20 30 40 15 போட்டு பாயிண்டர்ல வந்து நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு i = 0, ஏன்னா அரே வந்து இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ 0 அப்புறமா <5> லெஸ் தென் 5னா 4 வருதுல்ல, 0 1 2 3 4 5 = போட்டோன்னா 5 வரைக்கும் கேட்பாங்க. இது அடிஷ்னலாக ஒன்று கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இப்போ எலிமெண்ட் என்ன, பர்சன்டேஜ் டியா, எலிமெண்ட் என்ன ஐ 1, சாரி 0ல என்ன பிரிண்ட் ஆகுது 10, 2ல 1ல என்ன இதை வந்து நம்ம கோட் பாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். எலிமெண்ட் 0ல 10ன்னு இருக்கு, எலிமெண்ட் 1ல 20 இருக்கு, எலிமெண்ட் 3ல வந்து எலிமெண்ட் 2ல வந்து 30, எலிமெண்ட் 3ல வந்து 40, எலிமெண்ட் 4ல வந்து 50. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அதுவாது இன்ட் கேர், இன்ட்ல யூஸ் பண்றாங்க கேர் ஃப்ளோட் அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணி. இப்போ நம்ம டபுள் பத்தி பார்க்கலாம். டபுள்ல வந்து நம்ம அதே டபுள்ல கூட அரேஸ் போடலாம். டபுள் வந்து நம்ம டபுள் டேட்டா டைப்ல வேரியபிள்ஸ்னு ஒரு அரே ஸ்டோர் பண்ணி 3.14 2.718 1.618 வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். டபுள் தான் போடணும், ஏன்னா இங்கே டபுள்ல தானே எடுத்துக்கிறோம். ஆனால் டபுள் எந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்டர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்டிக்ஸ் போட்டு பாயிண்டர் வேரியபிள் வந்து வேல்யூஸ்னு ஒரு வேல்யூ அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். அதை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்னா ப்ளஸ் 3.4ல தான் நிற்கும். அப்போ 1 போட்டால் 2.718 ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்ல 2.1718 பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர்ஸ் அண்ட் அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயிண்டர்ஸ் அண்ட் அரேஸ் இன் சி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் ஒரு அரேல வந்து 10 20 30 40 15 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டு பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து நம்பர்ஸ் அந்த அரே வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போனா ஃபர்ஸ்ட் 10ல நிற்கும்ல, அப்போ வந்து நம்ம பிடிஆர்னு பிரிண்ட் பண்ணால் 10 தான் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐன்னு ஒரு வேரியபிளை வந்து எடுத்துக்கிட்டு அதை 0ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அரே தான் பிரிண்ட் பண்ண போகிறோம், அரேயோட இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால 10 அதனால 0ன்னு போட்டிருக்கும். 1ன்னு போட்டோம்னா 20லேருந்து ஆரம்பிச்சிடும். I greater than 5, I less than 5 போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டோம்னா 5 வரைக்கும் இருக்கு, 0 1 2 3 4 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம ஈக்குவல் டு போட்டோம்னா 5 வரைக்கும் போயிடும். அதனால நம்ம ஈக்குவல் டு போடாமல் 4 வரைக்கும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலிமெண்ட் 0ல அதாவது ஐ அதில் வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா பாயிண்டர் ப்ளஸ் ஐ அப்படின்னா பாயிண்டர் ப்ளஸ் 0 வந்து ஐயா, அதனால பாயிண்டர் வந்து 0 + 0 0, அதனால 10 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி 50 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரே பாயிண்டர்ஸ் அண்ட் அரே இண்டெக்ஸிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே வந்து நம்ம இங்கே வரைக்கும் பண்ணிடுறோம் சேமா. நெக்ஸ்ட் வந்து i = சேமா, எலிமெண்ட் வந்து நம்ம வேற பிரிண்ட் பண்ணுறோம். வந்து i 0 = பாயிண்டர் ஆஃப் i அப்படின்னா பாயிண்டர் வந்து ஓகே அந்த அரேல வந்து என்ன 0ன்னு இருக்கா, அப்போனா 10,
அந்த மாதிரி அப்புறமா i plus ஆகுது அப்போனா இங்க 1ன்னு இருக்கும் அப்போனா 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் இந்த இதுக்கும் ஒரே இதுதான், ஆனா நம்ம வேற மாதிரி போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம பாயிண்டர்ஸ் அரேஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன் இப்படி பாஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். void print arrayன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல அது வந்து 2 பேராமீட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். int arrayன்னு அப்புறமா அரே இது வச்சு arrன்னு ஒரு பேராமீட்டரும் இன்டீஜர்ல சைஸ்ன்னு ஒரு பேராமீட்டரும் எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்ல வந்து i equal to 0 i greater than i less than size i plus plus அப்படின்னா i 0வோ i less than size நம்ம என்ன சைஸ் போட போறோம், இங்க ஃபைன் இருக்கு அதனால ஃபைன் போட்டுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால printf % array of i அப்படின்னா அரே வந்து 0 இருக்குல்ல, 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 1ல இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னு போட்டுட்டு printf நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். நம்ம வந்து 10 20 30 14 15 அரேல பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பிரிண்ட் அரேல என்ன பண்றோம்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அரே வந்து நம்ம நம்பர்ஸா எடுத்துக்கிறோம். எப்படின்னா இப்போ நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து அங்க போயிடும் அரே. இப்போனா இந்த அரே வந்து நம்பர்ஸ், அப்போனா 10 20 30 40 50 இந்த அரேல இருக்கு. சைஸ் 5 அப்படின்னா 0 10. ஓகேவா, அரே ஐ அப்படின்னா நம் ஐ அப்படின்னா 0 இருக்கா 10 அந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ரிட்டர்னிங் அ பாயிண்டர் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன். இதுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனா நான் ஈஸியா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதே ஃபங்க்ஷன்ல வந்து இன்டீஜர் வேல்யூல பாயிண்டரை நம்ம எடுத்துக்கணும். ஆனா ஏன்னா வாய்ட்ல யூஸ் பண்ண முடியாது, அதனால இன்டீஜர்ல வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் மேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அதுல வந்து 2 பேராமீட்டர்ஸ், அதே இன்டர் இன் சைஸ் அதே. ஆனா நம்ம வந்து ஃபைண்ட் மேக்ஸ் வந்து வேற இதா போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற இதா போட்டிருக்கோம். அது பாயிண்டர் யூஸ் பண்ணி இதை பாயிண்டர் யூஸ் பண்றோம். ஃபைண்ட் மேக்ஸ் சரி மேக்ஸ் இன்டீஜர்ல இருந்து மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுல அரே இண்டெக்ஸிங்ல 0ன்னு போட்டுக்கிறோம். இங்க என்ன போட்டிருக்கோம், அதே நம்பர்ல 0 அப்படின்னா 10 கிட்ட நிக்கும். இன்ட் மேக்ஸ் பாயிண்டர், அதாவது பாயிண்டர் வேரியபிள் மேக்ஸ் பிடிஆர்னு போட்டிருக்கோம். அதுல வந்து அட்ரஸ் ஆஃப் இந்த அரே 0வோட அட்ரஸ் எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாருக்கு போகலாம். ஃபார்ல வந்து இன்ட் அதே ஐ போட்டுக்கிட்டு 1ன்னு போட்டுக்கிறோம். 1ன்னு போட்டுக்கிட்டு i கிரேட்டர் தென் லெஸர் தென் சைஸ்ன்னு போட்டுக்கிறோம். i lesser than size i plus plus 5ல 5 வரைக்கும் i1. இப்போ வந்து if அரேல இருக்கிற i அதாவது 1 வந்து greater than max அப்படின்னா இப்போ மேக்ஸ்ல என்ன இருக்கு, அரேல 0 10ஆ, இப்போ 1 அதுல இருக்கிற 10ம் கிரேட்டரா இல்ல, நெக்ஸ்ட் வரும் மேக்ஸ் வந்து அது ஈக்குவல் டு அந்த பாயிண்டர் 10ன்னு வந்துக்கும். மேக்ஸ் பாயிண்டர் அரே அட்ரஸ் ஆஃப் அரே வந்து i அப்படின்னா 1ல இருந்து 20 போட்டுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அதே அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 50 கிட்ட வரும். இது 60 கிரேட்டர் தென் மேக்ஸ், அப்புறமா 16 இங்க வந்துடும், 50 வரைக்கும் வந்துடும். ஃபால்ஸ் ஆயிடுமா, அப்போ வந்து நம்ம மெயினுக்கு இப்போ வருமா, மெயினுக்கு வரும்போது அதே நம்பர்ஸ்ல வந்து அதையும் ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் மேக்ஸ் பாயிண்டர்னு போட்டதால நம்ம திருப்பியும் மேக்ஸ் பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அதுல வந்து ஃபைண்ட் மேக்ஸ், அதே நம்ம வந்து அரேக்கு பதிலாக இது போட்டுக்கிட்டு ஃபைன்னு ஒரு சைஸை போட்டுக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னன்னு போட்டிருக்கோம் 50, அதனால 15 பிரிண்ட் ஆகும். இதை வந்து நம்ம கோட் பிளாக்ஸ்ல ரன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எலிமெண்ட் 50, ஏன்னா மேக்ஸிமம் 50 தானே போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 தானே போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.